إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين. அருள்மறை அல் குர்ஆன் அயலத்தாருக்கு அருளப்பட்ட புனித ரமதான் மாதம் அருளாளனின் அருளினை பெற்றிட வான்மறை கூறும் போதனைகளை அடைந்திட மன்னர் சவுத் பல்கலைக்கழகம் இலங்கை மாணவர் ஒன்றியம் வழங்கும் வளமான வாழ்விற்கு வான்மறையின் வழிகாட்டல் நிகழ்ச்சி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்கள் மீது செய்த கிருபையின் காரணமாக தொடராக நாங்கள் பார்த்து வரக்கூடிய அல் குர்ஆனிய வழிகாட்டுதல்களில் இன்றைய தினம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஹஜ்ஜினுடைய 18வது வசனத்தில் சொல்லக்கூடிய வழிகாட்டுதலை நாங்கள் பார்க்க இருக்கிறோம். இந்த வழிகாட்டுதலை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களுக்கு மத்தியில் செலுத்தக்கூடிய அவனுடைய நீதியையும் அடியார்களுக்கு அவன் கொடுக்கக்கூடிய வெகுமதிகள் சம்பந்தமாக எங்களுக்கு மிக தெளிவாக தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு வசனமாக இந்த சூரா ஹஜ்ஜினுடைய 18வது வசனம் அமைந்திருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறான், வமை யுஹ்னில்லாஹு ஃபமா லஹு மின் முக்ரிம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனை இழிவாக்கியதன் பிறகு, ஒருவன் அல்லாஹ்வுடைய இழிவை பெற்றதன் பிறகு அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவன் யார் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு கேட்கிறார். இந்த திருமறை வசனத்தை நாங்கள் முழுவதுமாக பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் அடியார்கள் அவனை ஒருமைப்படுத்த வேண்டும், அவனுக்கு மாத்திரம் தங்களுடைய அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் உறுதிப்படுத்துவதோடு இறைவனுடைய அந்த தனித்துவத்தில் தௌஹீதில் ஒரு அடியான் இறைவனுக்கு குறை வைக்கின்ற பொழுது, இறைவனுக்கு மாற்றமாக நடக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த அடியானை மிக கேவலப்படுத்துகின்றான் என்ற விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். சூரா ஹஜ்ஜினுடைய 18வது வசனத்தை நாங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதிலே இப்படி எங்களுக்கு கூறுகிறான், அலம் தர அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த். வானம் பூமியில் உள்ளவைகள் அல்லாஹ்வுக்கு சிரம்படிவதை நீங்கள் பார்க்கவில்லையா? வஷ்ஷம்சு வல் கமரு வன் நுஜூமு வல் ஜிபாலு வஷ்ஷஜரு வத்தவாபு வகஸீரும் மினன் நாஸ். வானம் பூமியில் உள்ளவைகளில் சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மலைகள், மரங்கள், கால்நடைகள், அதே போன்று மனிதர்களில் அதிகமானவர்கள் அல்லாஹுக்கு சிரம்படுகிறார்கள் என்பதை நீங்கள் பார்க்கவில்லையா? அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், அதே போன்று எப்படி இவைகள் எல்லாம் அல்லாஹுக்கு சிரம்படுகின்றனவோ அதே போன்று அதிகமானவர்கள் மீது அல்லாஹினுடைய தண்டனை கடமையாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறான், அல்லாஹினுடைய தண்டனை இருப்பதை போன்று அந்த தண்டனையின் காரணமாக அல்லாஹ் யாரை இழிவாக்குகின்றானோ அல்லாஹ் அவனை இழிவாக்கியதன் பிறகு அவனை கண்ணியப்படுத்தக்கூடியவன் யார் இருக்கிறார் என்று அல்லாஹ் கேட்கிறார். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லாஹ யஃஅலு மா யஷா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் நாடியதை செய்யக்கூடியவன் என்ற விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்திலே எங்களுக்கு சொல்கிறார். இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக எங்களுக்கு சொல்லக்கூடிய விடயம், இபாதத்துகளில் நாங்கள் அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவதும் அனைத்து விதமான அடிமைத்துவத்தையும் அல்லாஹுக்கு நாங்கள் நிறைவேற்றுவதன் மூலமாக அல்லாஹ்விடம் கண்ணியமானவர்களாக, இந்த உலகில் சங்கையானவர்களாக, நாளை மறுமையில் அல்லாஹ்விடம் சங்கையானவர்களாக நாங்கள் இருக்க முடியும். அதற்கு மாற்றமாக நாங்கள் நடக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகிலும் அந்த அடியானை இழிவுபடுத்துவது மாத்திரமல்ல, நாளை மறுமையிலும் அவர் அல்லாஹ்வினுடைய இழிவையும் தண்டனையும் பெற்றுக் கொள்வார் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு இதிலே தெளிவுபடுத்துகிறான். அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இடத்தில்
எங்களுக்கு மிக முக்கியமாக சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் இணை வைப்பு என்ற ஒரு விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு ஆணித்தனமாக சொல்கிறார். இதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மாத்திரம் உலகில் உள்ள அனைத்தும் சனம்படுகின்ற பொழுது தாங்கள் அல்லாஹ்வினுடைய அடிமைகள் என்பதை உலகில் உள்ள அனைத்து பொருட்களும் அந்த அடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்ற பொழுது மனிதர்கள் மாத்திரம் இதில் அல்லாஹுக்கு குறை வைத்து இணை வைக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவர்களை கடுமையாக தண்டிப்பான் என்ற விடயத்தை அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இதிலே சொல்லக்கூடிய அல்லாஹ் யாரை இழிவுபடுத்துகிறானோ அவனை சங்கைப்படுத்தக்கூடியவன் கண்ணியப்படுத்தக்கூடியவன் யார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கேட்க அல்லாஹ் பேசக்கூடிய விடயம் என்னவென்று சொன்னால், ஒரு அடியானை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடிவிட்டால் அல்லாஹுக்கு மாற்றம் செய்யக்கூடிய அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடிய இறைவனுக்கு செலுத்த வேண்டிய அந்த அடிமைத்துவத்தை முறையாக செலுத்தாத ஒரு அடியானை அல்லாஹ் இழிவுபடுத்த நாடிவிட்டால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்களுக்கு மத்தியில் அடியார்களுடைய உள்ளத்தில் இருந்து அவருடைய கண்ணியத்தை நீக்கி விடுவான். அவர் மனிதர்களுக்கு மத்தியில் இழிவான ஒருவராக இருப்பார். மனிதர்கள் அவரை துச்சமாக மதிக்கக்கூடிய சூழ்நிலை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஏற்படுத்தி விடுவான். எப்படி அவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் இறைவனுக்கு செலுத்த வேண்டிய இபாதத்துகளை இறைவனுக்கு மாத்திரம் செலுத்த வேண்டிய அந்த இபாதத்துகளை இறைவன் அல்லாதவர்களுக்கு இவர் எப்படி செலுத்தினாரோ, எப்படி இவர் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதிக்காமல் அதை ஒரு துச்சமாக கருதினாரோ, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அடியார்களுடைய மனிதர்களுடைய உள்ளத்திலும் இவரை ஒரு துச்சமாக கருதக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி விடுவார் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இடத்துல எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். இது உலகில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவரை இழிவுபடுத்தக்கூடிய முறைகளில் மிக முக்கியமானது. எனவேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு மாத்திரம் நாங்கள் சுஜூத் செய்வது, அவனுக்கு மாத்திரம் நாங்கள் இபாதத்துகளை நிறைவேற்றுவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம். அதற்காக வேண்டித்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எங்களை படைத்திருக்கிறார். அவனுக்கு மாத்திரம் இபாதத்துகள் செய்ய வேண்டும், அவனை மாத்திரம் வணங்க வேண்டும். அவன் அல்லாது வேறு யாருக்கும் நாங்கள் அடிமைத்துவத்தை வெளிப்படுத்த கூடாது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரே நோக்கமாக கொண்டுதான் எங்களை படைத்திருக்கிறான். மதீனாவில் வாழ்ந்த சில முனாஃபிக்குகள் கூறி ஒரு விடயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறுகிறான். முனாஃபிக்குகள் கூறினார்கள், யகூலூன லஇன் ரஜஅனா இலல் மதீனதி லயுக்ரிஜன்னல் அஅஸ்ஸு மின்ஹல் அதல். நாங்கள் மதீனாவுக்கு மீண்டு சென்றால் அங்கு உள்ள சங்கையானவர்கள் இழிவானவர்களை வெளியேற்றி விடுவார்கள் என்று சில முனாஃபிக்குகள் கூறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், கண்ணியம் யாருக்கு, மகத்துவம் யாருக்கு, அல்லாஹ் யாரை கண்ணியப்படுத்துவான் யாரை இழிவுபடுத்துவான் என்பதை அல்லாஹ் சொல்கிற பொழுது வலில்லாஹில் இஸ்ஸத்து வலி ரசூலிஹி, கண்ணியம் என்பது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய தூதருக்குரியது. வலில் முஃமினீன், அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அல்லாஹ்வை ஈமான் கொண்ட தூதரை ஈமான் கொண்டு அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். வலாகின்னல் முனாஃபிகீன லா யஅலமூன், அல்லாஹ் சொல்கிறான், இருந்தாலும் நயவஞ்சகர்கள் இதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். எனவேதான் உண்மையான கண்ணியம் என்பது, உண்மையான மகத்துவம் என்பது அல்லாஹுக்கு சொந்தமானது, அல்லாஹ்வின் தூதருக்கு சொந்தமானது. அதே போன்று யார் அல்லாஹ்வை ஏற்று தூதரை ஏற்று அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்படுகிறார்களோ அவர்களுக்குத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உலகிலும் நாளை மறுமையிலும் கண்ணியத்தை கொடுப்பான் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். எனவேதான் சூரா ஆல இம்ரானுடைய 139வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கூறக்கூடிய இந்த வழிகாட்டுதலை நாங்கள் மிக கடுமையாக எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கும் எங்களுடைய உள்ளத்தில் நாங்கள் உறுதியாக பதிய வைப்பதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு, எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அச்சப்பட வேண்டாம், நீங்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம். வலா தஹ்ஸனு, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். வ அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் உண்மையில் விசுவாசம் கொண்டவர்களாக இருந்தால், உண்மையில் அல்லாஹ்வை ஏற்று அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக உண்மையான முஃமின்களாக இருந்தால் இந்த உலகில் நீங்கள் தான் சிறந்தவர்கள். எனவே அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய முஃமின்களாக நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் கவலை கொள்ளவோ நீங்கள்
அச்சம் கொள்ளவோ தேவையில்லை என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். இதிலும் அல்லாஹ் இதை தெளிவுபடுத்துகிறான். நாங்கள் அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கின்ற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மக்களுக்கு மத்தியில் சங்கையானவர்களாகவும் அல்லாஹ்வினுடைய கருணையையும் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்தையும் பெற்றுக் கொண்டவர்களாக நாங்கள் மாற முடியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார். அதே போன்றுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதில் சொல்லக்கூடிய சங்கை என்றால் என்ன என்பதை எங்களுக்கு பல அறிஞர்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். அதில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விடயம்தான் அல் கராமா ஃபீ லுஸூமில் இஸ்திகாமா. சங்கை என்பது எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், கராமா மஹத்துவம் என்பது எதில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஃபீ லுஸூமில் இஸ்திகாமா, நாங்கள் மார்க்கத்தை உறுதியாக இருப்பதில் இருக்க வேண்டும், மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடிப்பதில் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யார் இந்த மார்க்கத்தை உறுதியாக பற்றி பிடித்து அல்லாஹ்வுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறான். அவர்கள் அல்லாஹ்வினுடைய நேசத்தையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்வார்கள். எனவேதான் நாங்கள் கண்ணியத்தை தேடுவது, மகத்துவத்தை தேடுவது என்பது அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுவதன் மூலமாக, அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டுப்படுவதன் மூலமாக, எங்களுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய வலியுல் அம்ருகளுக்கு நாங்கள் கட்டுப்படுவதன் மூலமாக அதை தேட வேண்டும். மாற்றமாக அல்லாஹ்வுக்கு தூதருக்கு மாற்றம் செய்வதில் நாங்கள் கண்ணியத்தை மகத்துவத்தை தேடுவோமாக இருந்தால் நிச்சயமாக நாங்கள் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் இழுவைத்தான் சந்திக்க முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் தூதருக்கும் பொறுப்பானவர்களுக்கும் யார் கட்டுப்பட்டு நடக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹ்வுடைய நேசத்தை பெற்றவர்கள். அல்லாஹ் அல் குர்ஆனில் எங்களுக்கு சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன அவுலியா அல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ்வுடைய இறை நேசர்கள் லா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்களுக்கு எந்தவித அச்சமோ எந்தவித கவலையோ கிடையாது. எனவே இறை நேசர்களாக நாங்கள் இருந்தால் உலகில் அல்லாஹ்வினுடைய கண்ணியத்தை, அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை நாங்கள் பெற முடியும். நாளை மறுமையிலும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் அவனுடைய உயரிய வெகுமதிகளையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. அதற்கு மாற்றமாக நடப்போமாக இருந்தால் இறைவன் உலகிலும் எங்களை இழிவுபடுத்துவார், நாளை மறுமையிலும் நாங்கள் இழிவடைந்தவர்களாக மாறுவோம் என்பதில் எவ்வித சந்தேகமும் கிடையாது. எனவேதான் வல்லவன் ரஹ்மான் இவ்வுலகிலும் நாளை மறுமையிலும் அவனுடைய கண்ணியத்தை, அவனுடைய மகத்துவத்தை, அவனுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொண்ட நல்ல மக்களாக அனைவரையும் மாற்ற வேண்டும். வாஸு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.